Two identical wires A and B, each of length L, carry the same current I. A, B ரெண்டும் வந்து same length இருக்கு, same current அதில் flow ஆகுது. Wire A is bent into a form of circle of radius R. A wire வந்து bend பண்ணி radius R உள்ள சர்க்கிளாக மாற்றுறாங்க. அதே மாதிரி wire BA வந்து சைடு A உள்ள ஸ்கொயராக மாற்றுறாங்க. BAங்கிறது வந்து சர்க்கிளோட சென்ட்ரலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதேமாதிரி பிபிங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தி சென்டர்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர். அப்படின்னா BA by BB என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் கேஸ் ஆஃப் சர்க்குலர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அப்படிங்கும்போது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இதில் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குது காட்டியிருக்கோம். இதில் சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் லூப்பில் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து BA அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் BAன்னு எடுத்திருக்கோம். ஸோ know that magnetic field at the center of the circular loop போது உங்களுக்கு BA is nothing but mu naught I by 2R. இங்கே length of the circleங்கிறது வந்து L is equal to உங்களுக்கு circumference of the circle. ஸோ இப்போ இந்த R வேல்யூ வந்து இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ R is equal to L by 2pi. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். hence BA is equal to mu naught I by 2 into R பரா L by 2pi. 2 அடிபட்டு போயிடும். அப்போ நமக்கு இந்த பை மேலே வந்துடும். ஸோ mu naught I பை பை உங்களுக்கு என்ன வருது L, ஏன்னா அந்த 2 அடிபட்டு போயிடுச்சு. ஸோ magnetic field the center of the circular loop is nothing but mu naught I by L. magnetic field in case of square side which has side A அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு செக்ஷனாக இருக்கு எடுத்துக்கிறோம் நம்ம. அதே மாதிரி என்ன எங்களுக்கு இங்கே வரும்பொழுதும் திஸ் இஸ் ஃபார் அனதர் சைடு, இங்கேயும் 45 இங்கே 45 வரப்போகுது. அதே மாதிரி இங்கே எப்படி பிரிக்கும்போது இங்கே 45 இங்கே 45 வரும். இது வந்து தேர்ட் ஒன், இது செகண்ட், இது வந்து ஃபோர்த். இப்படி எடுத்துக்கலாம். 4 சீக்வன்ஸ் சரியா. ஃபார் ஒன் இந்த திஸ் ஒன்க்கு மட்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு இல்லைன்னா இது B is equal to mu naught by 4pi. அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு I by இந்த செக்ஷன் வந்துட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு A by 2 டிஸ்டன்ஸ் வரும். அதுமாதிரி இங்கே 45 இங்கே 45 போது சைன் ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு பயர் சாவட்லா ஃபார் ஸ்ட்ரைட் கனெக்டிங் ஒயர் sin phi 1 + sin phi 2 போடுறோம் பார்த்தீங்களா. அதான் இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து A by 2 இருக்குது. சரி, அப்போ வந்து திஸ் இஸ் ஃபார் என்னென்னா உங்களுக்கு சிங்கிள் ஒன். இப்போ வந்து there are 4 சைட்ஸ் இருக்குது சரியா. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து என்னன்னா உங்களுக்கு 4 சிக்னல்ஸாக பிரிக்கிறோம். அப்போ என்ன வரும், நெட் magnetic field at the center of the ஸ்கொயர் இருக்கும்போது 4 டைம்ஸ் mu naught by 4pi I by A by 2 இன்ட்டு உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணலாம் sin 45 sin 45. அப்போ sin 45 வேலை இருந்தது 1/√2 ப்ளஸ் 1/√2. ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா சைடு தட் இஸ் லென்த் ஆஃப் தி ஸ்கொயர் அப்படிங்கும்போது தி சென்டிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள், தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஸ்கொயருங்கும்போது L ஈக்குவல் டு உங்களுக்கு 4A, தட் இஸ் L ஈக்குவல் டு 4A. அப்போ இதுலேருந்து என்ன எடுக்கலாம், ஏயோட வேல்யூ எடுக்கலாம். A இஸ் ஈக்குவல் டு L by 4.
ஸோ நவ் திஸ் இஸ் அது சர்ச் பண்ண போகிறோம் ஏயோட வேல்யூ. இந்த ஏயோட வேல்யூ அதை சர்ச் பண்ண போகிறோம் பிபியில். ஸோ உங்களுக்கு என்ன வரும், 4 இன்ட்டு V0 I பை 4 பை A பை Tக்கு போல் உங்களுக்கு 2 கூட மேலே கொண்டு போயிடலாம். 2 மேலே கொண்டு போயிட்டால் இங்கே 8 வந்துடும். இப்போ A மட்டும் இருக்கணும் போது இங்கே L இருக்குது. 4 நான் மேலே கொண்டு போகிறேன். இந்த L/4 வரும்போது உங்களுக்கு 4 இன்ட்டு 4 பை L வந்துடும். நியூமரேட்டர் கொண்டு வந்து 4 கொண்டு ஒரு 4 நியூமரேட்டர்லையும் Lலையும் இருக்கும். அது இங்கே என்ன இருக்குது, 1/√2 ப்ளஸ் 1/√2 போது 2 டைம்ஸ் 1/√2, அப்போ 2/√2 எழுதிக்கலாம். இந்த √2யும் 2யும் அடித்தோன்னா உங்களுக்கு இங்கே √2 வரும். அப்போ என்ன வரும், 8√2. இங்கே வந்து இந்த 4யும் கூட அடிச்சிடலாம். அப்போ என்ன ஆகுது, μ0 I பை உங்களுக்கு என்ன வருது, இங்கே பை L. இங்கே வந்து என்னென்னா பை இருக்குது, இங்கே L இருக்குது. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, PA BB 2 கூட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ பிஏங்கிறது என்ன முடிச்சோன்னா உங்களுக்கு μ0 I பை பை L வந்துச்சு. ஓகேவா. பிபி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு டினாமினேட்டர் இருக்கிறதால உங்களுக்கு நியூமரேட்டர் இருக்கிறது வந்து டினாமினேட்டர்லையும் அதே டினாமினேட்டர் நியூமரேட்டர். அப்போ வந்து பை L வந்து என்ன டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் வந்துச்சு. அப்படின்னா இங்கே டிவைட் பண்ணுறதால இங்கே என்ன இருந்துச்சு உங்களுக்கு 8/2 μ0 I. μ0 அடிவிட்டு வரும், I அடிவிட்டு வரும், ஒரு L அடிவிட்டு வரும். மேலே என்ன பை இன்ட்டு பை, இப்போ பை ஸ்கொயர். இங்கே டினாமினேட்டர் இருக்குது 8√2 இருக்குது. ஸோ பை ஸ்கொயர் பை 8√2 அப்படிங்கிறது தான் என்னது கரெக்ட் ஆன்சர். Ratio between BA and to the BB equal to 5 square by 8/2. Thanks for watching. Keep watching. Subscribe and share.